கோவை மாநகராட்சி கூட்டத்தில் திமுக காங்கிரஸ் கவுன்சிலர்களிடையே கடும் மோதல் ஏற்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கோவை மாநகராட்சி கூட்டத்தில் திமுக மற்றும் காங்கிரஸ் கவுன்சிலர்களிடையே கடும் மோதல் ஏற்பட்டிருக்கிறது. கூட்டத்தில் கைகலப்பானதால் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. திமுக கவுன்சிலர்கள் காங்கிரஸ் கவுன்சிலர்களை கீழே தள்ளி தாக்கியதாக புகார் எழுந்திருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு கோவையிலிருந்து எமது செய்தியாளர் காளிதாஸ் இணைகிறார். வணக்கம் காளிதாஸ். கோவை மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் திமுக மற்றும் காங்கிரஸ் கவுன்சிலர்களிடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. இதற்கான காரணம் என்ன? தற்பொழுது அங்கு இருக்கக்கூடிய சூழல் எவ்வாறு இருக்கிறது? வணக்கம் சிகாமணி. கோவை மாநகராட்சியில் மாதாந்திர கூட்டம் திமுக மேயர் ரங்கநாயகி தலைமையில் நடைபெற்றது. அப்போது அதிகாரிகள் சரியாக தகவல் அளிக்கவில்லை என்றும் தகவல் தெரிவிக்கவில்லை என்றும் இதனால் திமுக, அதிமுக, காங்கிரஸ் மேயர் உள்ளிட்டோர் திமுக மேயர் மேஜையை முற்றுகையிட்டு திடீரென்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து கூட்டம் 12 மணிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக திமுக மேயர் அறிவித்து அரங்கை விட்டு வெளியேறியுள்ளார். குறிப்பாக கோவை மாநகராட்சியில் தொடர்ச்சியாக ஊழல் நடைபெற்று வருவதாக காங்கிரஸ் மாமன்ற உறுப்பினர் காயத்ரி மேயரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அப்போது திமுக பெண் கவுன்சிலர்கள் அவரை கீழே இழுத்து அவர்களுடைய தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் இந்த மாநகராட்சியில் பல்வேறு முறைகேடுகள், ஊழல்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருவதாகவும் இந்த வாக்குவாதமானது நடைபெற்றுள்ளது. கடந்த ஆட்சியில் திமுக, காங்கிரஸ் உள்ளிட்டோர் ஒரே கூட்டணியில் இருந்தனர். தற்பொழுது காங்கிரஸ் தாவேகா கூட்டணியில் இணைந்ததால் திமுக செய்த ஊழலை சுட்டிக்காட்டியதால் இந்த பெண் கவுன்சிலருக்கு இடையே இந்த வாக்குவாதமானது நடைபெற்றது. இதனால் அவை 12 மணிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக வெளியேறியுள்ளனர். மேலும் திமுக கவுன்சிலர்கள் மேயரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட போது அதிகாரிகள் சரியாக தகவல் அளிக்கவில்லை என்றும், தாவேகா ஆட்சி வந்த பிறகு அதிகாரிகள் தாவேகாவினருக்கு மட்டுமே தகவல் அளித்து வருவதாகவும், தங்களுக்கு எந்த விதமான தகவலும் அளிக்கவில்லை என்று திமுக கவுன்சிலரே திமுக மேயரை முற்றுகையிட்டு இந்த வாக்குவாதத்தில் ஈடுபட்ட காட்சி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக அதிமுகவினர் சரியாக தண்ணீர் தரவில்லை, அவையில் பேச நேரம் ஒதுக்கவில்லை. மேலும் ஊழலை தொடர்ச்சியாக ஊழல் செய்து வருகிறார் என்று கூறி அதிமுக கவுன்சிலர் இந்த முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதனால் பரபரப்பு ஏற்பட்டு அவை 12 மணிக்கு தள்ளி வைத்து தற்பொழுது மாமன்ற கூட்டமானது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. அண்மை தகவலுக்கு நன்றி காளிதாஸ்.
கோவை மாநகராட்சியின் மாமன்ற கூட்டம் மக்களுக்கான மாமன்ற கூட்டம் இன்று நடைபெற்றது. மக்களுக்கான விஷயங்களை இன்னைக்கு பேசணும். ஆனா திமுக கவுன்சிலர்ஸ்க்கு எந்த ஒரு அறிவிப்பும் கிடைக்கல அப்படின்னு திமுக கவுன்சிலர்ஸே திமுக மேயரையும் ஆணையாளரையும் எதிர்த்து உள்ள ஒரே போராட்டம் நடந்தது. இந்த சூழ்நிலையில நான் மரியாதைக்குரிய ஆணையாளர் பார்த்து ஒரே ஒரு கேள்விதான் கேட்டேன். தினமலர்ல 40 கோடிக்கு ஊழல்னு போட்டிருக்காங்க. இப்ப இந்த 40 கோடிக்கு ஊழலுக்கான பொருட்கள், அதாவது பணிகள், அந்த பணிகளை பாஸ் பண்ணும்போது 100 மாமன்ற உறுப்பினர்களும் உட்கார்ந்துருக்கோம். மன்றத்துலதான் உட்கார்ந்தா பாஸ் பண்ணணும். செம்மொழி பூங்கா அவ்வளவு சிறப்பாக நடந்தது. அருமையான ஒரு திட்டம். இந்தியாவில் தமிழ்நாடு திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு திட்டம் செம்மொழி பூங்கா திட்டம். அந்த திட்டத்தை செயல்படுத்தினத 100 மாமன்ற உறுப்பினர்களும் தான் இருந்தோம். அப்ப அதை நாங்க பொருளை பாஸ் பண்ணி கொடுத்தோம். ஆனா அந்த பணிகள் முறையாக நடக்கவில்லை, முறை தவறி நடந்துள்ளது. அந்த பணிகளுக்குண்டான பில் பாஸ் பண்ணதுல 40 கோடி ஊழல் நடந்திருக்குன்னு ஆடிட் சொல்லியிருக்காங்க. இது வெறும் தினமலர் மட்டும் சொல்லல, பத்திரிகை மட்டும் சொல்லல. ஒரு வார காலமாக மாநகராட்சியில ஆடிட்டிங் நடந்தது. ஆடிட்டிங் ரிப்போர்ட்ல வந்திருக்கு. அப்போ இந்த ஊழலை நான் என்ன கேட்டேன் மன்றத்துல, ஆணையாளர் அவர்கள் விளக்கம் கொடுங்க, நாங்க சம்பந்தப்பட்டிருக்கோம், எங்களுக்கு விளக்கம் கொடுங்கன்னு கேட்டோம். இதுல என்ன தப்பு இருக்குங்க? எல்லாரும் சேர்ந்து என்னுடைய சீலையை பிடிச்சு இழுத்து என்ன கழுத்தை பிடிச்சு வெளியில் தள்ளுற அளவுக்கு என்னங்க நடந்துச்சு? மாமன்ற உறுப்பினர்லாம் அவ்வளவு அவங்களுக்கு குறைஞ்சு போயிடுச்சா? எத்தனை பேர் வந்தாலும் என்கிட்ட மோத முடியாது. ஒத்தைக்கு ஒத்தையா வந்து என்கிட்ட நின்னு பாருங்க. கரைப்படியாத கைகளான என்னுடைய தந்தையார் அவர்கள், முன்னாள் மேயர் காலடி வெங்கடாஜன் அவர்கள் மகிழ் சொல்கிறேன், மார்த்தட்டி சொல்லுவேன், காங்கிரஸ்காரங்க நேர்மையானவங்க, உண்மையானவங்க. எங்கள் மாநில தலைவர் மாணிக் தாக்கூர் என்ன பிரச்சாரமே பண்ணிட்டு இருக்காரு. நெஞ்சம் நிமிர், நேர்மையாக இரு, லஞ்சம் தவிர.